இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறி பொருட்களை பாதுகாக்கவும் போலி கைத்தறி உற்பத்தியை தடுக்கவும் மக்களவையில் திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் ஒன்றிய அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தியாகும் அசல் கைத்தறி பொருட்களின் பாதுகாப்பிற்காக ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து கணபதி ராஜ்குமார் கேள்வி எழுப்பினார். பல கைத்தறி பொருட்கள் இயந்திரத்தின் கீழ் நெய்யப்பட்டு நாட்டில் கையால் தயாரித்த பொருட்களாக விற்கப்படுகின்றன. அதை தடுக்க வேண்டும். போலி கைத்தறி பொருட்களை கண்டறியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கை வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த கேள்விக்கு ஜவுளித்துறை இணையமைச்சர் பாபித்ரா மார்கரெட்டா பதிலளித்தார். நாட்டில் 104 முக்கியமான மற்றும் பிரபலமான பாரம்பரிய கைத்தறி பொருட்கள் புவிசார் குறியீடுகள் ஜிஐ சட்டம் 1999 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜிஐ பொருட்களில் பதிவு பெற்ற பயனர்கள் சட்டவிரோதமாக உற்பத்தி செய்யப்படும் அல்லது சந்தைப்படுத்தப்படும் ஜிஐ பதிவு கைத்தறி பொருட்களுக்கு எதிராக காவல்துறையை அணுகி தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் தொடர்ந்து அரசு கைத்தறிகள் உற்பத்திக்கான பொருட்கள் ஒதுக்கீடு சட்டம் 1985 அமல்படுத்தி வருவதாகவும் நாட்டில் கைத்தறி நெசவாளர்களின் நலன்களை பாதுகாக்க 11 ஜவுளி பொருட்கள் சில தொழில்நுட்ப விவர குறிப்புகளுடன் கைத்தறிகளில் மட்டுமே உற்பத்தி செய்ய ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டத்தை திறம்பட செயல்படுத்த தகுதியான மாநில அரசுகளுக்கு மத்திய உதவி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சட்டத்தின் விதிகளை அமல்படுத்துவதற்காக மாநில கைத்தறி துறைகள் மற்றும் மத்திய அரசின் களப்பணி அலுவலகங்களால் களத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். அது மட்டுமின்றி கைத்தறிகளில் நெய்யப்பட்ட பொருட்களை அடையாளம் காண அரசு கைத்தறி முத்திரை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த நடவடிக்கைகளை பிரபலப்படுத்த அவ்வப்போது விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் விளக்கினார். இந்தியாவில் கைத்தறி துறை சுமார் 35 லட்சம் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது. இது நாட்டின் முக்கிய பாரம்பரிய கலைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ஆனால் பல உற்பத்தியாளர்கள் பவர்லூம் மற்றும் மில் துணிகளை கைத்தறி பொருட்களாக விற்பதால் உண்மையான கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் கைத்தறி பொருட்களுக்கு உள்ள மதிப்பும் குறைகிறது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்பதை வலியுறுத்தும் விதமாக திமுக எம்பி மக்களவையில் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இது தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிக்கவும் மேலும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு முன்வர வேண்டும் என்பதே எம்பியின் கோரிக்கையாக உள்ளது.